வணக்கம் மகளே. இன்னைக்கான வீடியோல வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஆன்சர் தான். அ எனக்கு 19 ஏஜ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வீடியோ பார்க்குறவங்களுக்கு நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல நான் நெறையா டீட்டெயிலான ஒரு வீடியோ என்னைய பத்தியோ, இல்ல டீட்டெயிலான வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அத பார்க்கல அப்படின்னா கம்பல்சரி போய் பாருங்க. எனக்கு 19 ஏஜ் ஆகுது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அ நம்ம சேனல் பேர் என்னன்னா மௌரியன் எம்மு. அதில வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஃபினான்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸு, இல்ல வந்துட்டு பிசினஸ் ரிலேட்டடு. ஸோ இந்த மாரி எனக்கு என்ன தோணுதோ, அத பத்தின ஒரு முழு விளக்கம், உண்மையான விளக்கத்த பத்தி நான் பேசுறது தான் இந்த சேனலுக்கு நான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இன்னொரு சேனல் இருக்கு. தனுஸ்ரீ ஆடியோஸ் அப்படிங்கிற சேனல். அந்த சேனல்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே நான் போடுவேன். அதில ஆடியோ அசெம்பிளிங் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதான் என்னுடைய ஒரு மெயின் பிசினஸு. மத்தபடி மீதி எல்லாமே சைடு தான். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து இப்போ ரெவென்யூ வருதான்னா, கம்பல்சரி ஸ்டாப் ஆயிருச்சு. ஸோ அதுலேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும். ஸோ அத பத்தி பிரச்சனை இல்ல. வந்துரலாம். அ இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்டின்னா, இப்ப அதாவது கரண்ட்ல அ என்னுடைய நிலைமையில என்ன அப்டின்னா, அ இப்போ கடந்த ஒரு 1 மாசமா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா, சரியா வந்துட்டு வீடியோ போட முடியல. என்ன அப்டின்னா, அ ஃபேமிலில வந்துட்டு பார்த்தோம்னா சிச்சுவேஷன் சரியில்ல. அதே மாரி மெடிக்கல் இஷ்யூஸ் நெறையா இருந்துச்சனால, ஸோ போட முடியல. ஸோ அங்க என்ன நிகழ்வு அந்த மாரி நடந்திருக்கு அப்டின்னா, அப்போ எனக்கு வந்துட்டு அதாவது வந்து பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்டின்னா, இஷ்யூஸ் நெறைய இருக்கு. என்ன இஷ்யூஸ்னா, ஆங்கர் இஷ்யூ இருக்கு. அந்த ஆங்கர் இஷ்யூ எப்டி அப்டின்னா, அ அதாவது மணி பத்தி பேசும்போது, இந்த மாரி டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ல பத்தி நம்ப ஒருத்தர்கிட்ட பேசும்போது, இந்த மாரி பண்ணும்போது வந்துட்டு பார்த்தோம்னா, ஆங்கர் இஷ்யூ இருக்கு. அப்டி ஆங்கர் இஷ்யூனா, அதாவது அக்ரெசிவான ஆங்கர் இஷ்யூ எப்டி அப்டின்னா, இப்போ ஒருத்தர்ட்ட பேசும்போது, ஏதாவது நமக்கு தெரியும். அதாவது நமக்கு தெரியும். எனக்கு தெரியும். நான் பேசும்போது, அவங்க பொய் தான் சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே. அத நான் ப்ரூவும் பண்ண முடியும். என்னால முடியும். பட் அவங்க வந்துட்டு ஒத்துக்கவே முடியாதுங்கிற மாரி பேசுவாங்க. ஓகே. அது வந்து நமக்கு சுத்தமா புடிக்காது. என்ன அப்டின்னா, ஏமாத்துற கண்ணோட்டத்துல இருக்கவங்க மத்தவங்க. ஓகேங்களா? ஸோ நான் எல்லாத்தையும் சொல்லல. இதுவரைக்குமே ஓகேங்களா? இதுவரைக்குமே என்னுடைய வாழ்க்கையிலேயே எனக்கு 19 வயசு தான் ஆகுது. எனக்கு இருக்க அனுபவங்கள் நெறைய நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ என்ன மாரி மத்தவங்களுக்கு நடந்திருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது. பட் என்னோட கீழயே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இப்ப எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு இதுதான். அத பத்தி நான் வர வீடியோல நான் வந்துட்டு ஒரு எபிசோடாவே நான் என்னுடைய லைஃப் வந்து பார்த்தோம்னா, ஒரு 19 வயசு பையனுக்கு வந்து பார்த்தோம்னா, அதுக்குள்ள என்ன நிகழ்வுகள் இந்த மாரி மோசமா நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா நான் சொல்றேன். தனியா அது டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் கம்பல்சரி போடுறேன். ஸோ இப்ப இந்த வீடியோல அ அதாவது அந்த ஆங்கர் இஷ்யூ சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தோம்னா, எதையாவது அடிக்கிறது, குத்துறது அந்த மாரி ஆங்கர்ல எப்படி அத ஸ்ட்ரெஸ்ஸ வந்துட்டு பார்த்தா ரிலீஃப் பண்றது அப்படிங்கிறது தெரியாம, ஸோ அந்த இதுல வந்து பார்த்தோம்னா போறது. ஸோ அப்ப எனக்கு தெரியும். அது பண்ணா ரிலீஃப் ஆகுது அப்படிங்கிறனால பண்றது அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, நான் நெனச்சா மட்டும் தான் அத நிறுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகே. ஸோ என்னன்னா, நமக்கு என்னதான் தெரிஞ்சிருந்தாலும், நம்ம ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா, அத ஒத்துக்கிற மனப்பான்மையில யாருமே கிடையாதுங்கிறது தான் இப்ப பிரச்சனை. ஓகே. ஏன்னா, நம்ம வந்து பொய் சொல்ல கிடையாது. உண்மைய தான் பேசுறோம். ரியாலிட்டிய தான் பேசுறோம். பொய் எதுவும் பேச கிடையாது. யாரையும் புண்படுத்த மாரியும் பேச கிடையாது. உண்மைய தான் பேசுறோம். ஸோ, அப்ப அந்த அந்த உண்மைய பேசும்போதுமே, நம்பளால வந்து பார்த்தோம்னா, நிரூபிக்க முடிஞ்சுமே வந்து மத்தவங்களால நம்ம வந்து கீழ தள்ளப்படுறோம் அப்படிங்கும்போது தான் இப்ப ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்ப அ அமௌண்ட் இப்போ நான் செட் வேல கூட முடிச்சு குடுத்தேன். அ அந்த செட்டுக்கு இன்னுமே அமௌண்ட் வரல. ஓகே. இப்ப அது வந்து பார்த்தோம்னா, ஃப்ரெண்டு தான். ஓகேங்களா? நல்ல ஃப்ரெண்டு தான். பட் ஆனா அமௌண்ட் கேட்கிறம்போது, ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது, ஃபோன் எடுக்கிறதில்ல. ஒண்ணும் இல்ல. ஒரு பக்கத்து வீடு, பக்கத்து ஸ்ட்ரீட் தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ க்ளோஸ்ல இருக்கும்போதே ஏமாத்தணும்னு நெனைக்கிறாங்க அப்படிங்கிற ஆட்கள்லாம் நெறைய பேர் இருக்காங்க. இந்த மாரி இந்த உலகத்துல ஏமாத்தணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நெறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ என்ன மாரி இருக்கணும், என்ன மாரி ஆகணும் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு மத்தவங்கள அதாவது தன்ன தவிர வேற யாரையுமே நம்பாதீங்க. ஓகே. தன்ன தவிர அதாவது இப்ப நீங்க இருக்கீங்க அப்டின்னா, உங்கள மட்டும் தான் நீங்க நம்பணும். எக்ஸ்ட்ரீமா நம்பணும். ஓகே. ஒரு எக்ஸ்ட்ரீம் பிலீஃப் அதாவது அக்ரெசிவா வந்து பார்த்தோம்னா, பிலீவ் பண்ணணும். உங்கள மட்டும் தான் பிலீவ் பண்ணணும். மத்தவங்கள யாரையுமே கிடையாது. உன்ன அப்டின்னா நீ மட்டும் தான். மத்தவங்க சுத்தி இருக்கவங்க யாரையுமே கிடையாது. அப்பா, அம்மாலருந்து பையன், பொண்ணு, தங்கச்சி, அக்கா, அண்ணன் ஓகே. ஸோ இந்த மாரி எந்த ரிலேட்டிவா இருந்தாலும் சரி, பிளட் ரிலேட்டிவா இருந்தாலும் சரி, யாரையுமே நம்பவே கூடாது. அ அத பத்தின ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் போடுறேன். ஓகே. ஸோ அப்ப இந்த வீடியோல
சைக்காட்ரிக் அதாவது பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கும்போது எனக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்கலாம் சொல்லி பிபி அதிகமாக இருக்க மாதிரி காட்டுச்சு அப்படிங்கிறதுனால போய் பார்த்தோம். பிபி வந்துட்டு 130 இருந்துச்சு. ஓகே, பிபி 130 இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த ஏஜுக்கு அது அதிகம் தான். ஸோ அப்போ டிலே அதாவது குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு அதை பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் வந்தபோது பிளட் டெஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது. அதை பற்றி பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம இந்த மாதிரி ஆங்கர் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதாவது பொது டாக்டர் அதாவது பொது மருத்துவமனை நம்ம போகும்போது ஒரு ஜென்ரல் டாக்டர் இருப்பாங்க. அந்த ஜென்ரல் டாக்டர் வந்துட்டு சைக்காட்ரிக் எழுதி தராங்க. சைக்காட்ரிக்கு போகும்போது அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எல்லாமே நம்ம பதில் சொல்ல முடியுது. நம்ம பதில் அதாவது நான் கேட்குற கேள்விக்கு என்னாலேயே பதில் சொல்ல முடியுது. இதுதான் இங்கே பிரச்சனையே. என்னென்ன பண்ணுறோம், என்ன பண்ணால் ரிலீஃப் ஆகும், என்ன பண்ணால் இதாகும் அப்படிங்கிறது எனக்கே தெரியும். நான் அதையும் சொல்லிட்டேன். ஸோ அப்போது டாக்டர் கேட்குறாங்க, நீங்கள் இந்த அளவு பேசுகிறீங்க ஓகே. ஸோ அதை ஏன் வந்துட்டு இது பண்ண முடியல உங்களால் அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு கொஷின் மார்க்கு. ஓகே, அப்போ அந்த ஆங்கர் இஷ்யூனால உங்களுக்கு பாதிப்படையுது அப்படிங்கும்போது அதை ஏன் பண்ணணும் அப்படிங்கும்போது அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, அன்கண்ட்ரோலு ஆயிடுது. அப்போ வந்து அதை குறைக்கணும், அந்த டென்ஷனை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதையாவது பண்ணால் மட்டும்தான். ஓகே, எதையாவது பண்ணால் மட்டும்தான் அதாவது நம்மளே ஹர்ட் பண்ணிக்கும்போது தான் அந்த ரிலீஃப் வந்துட்டு பார்த்தோம்னா கிடைக்கும். இது நிறையா பேர்த்துக்கு நடந்திருக்கும். நிறையா பேர்த்துக்கு இஷ்யூ இருக்கும். பட் ஆனால் அது வெளியே தெரியாது. யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ டாக்டர்கிட்ட கேட்கும்போது, இப்போது "நீங்க ஏன் இங்கே வந்தீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா வர சொன்னாங்க. ஸோ அதனால் வந்தேன் அப்படின்னேன். "இங்கே வந்ததுனால இந்த பிரச்சனை குணமடையும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?" அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. ஓகே, அந்த கேள்விக்கு என்னுடைய பதில் என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் என்னுடைய உடம்பு கேட்காது. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும். ஓகே, இப்போ நான் இதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டேன்னா அப்படின்னா, நான் பண்ண மாட்டேன். அப்படிதான் என்னால ஒரு இத வந்துட்டு பார்த்தோம்னா கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர, நீங்க என்ன கவுன்சிலிங் குடுத்தாலும், என்ன மெடிசின் குடுத்தாலும் எந்த இதுவுமே பயனில்ல அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்டயே ஓப்பனா சொன்னேன். நீங்க சொல்றது 100க்கு 200% கரெக்ட்டு. அது தெரிஞ்சுமே ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்போ நான் வந்ததுக்கான ரீசன் எங்க அம்மா சொன்னாங்க அப்படிங்கிறதுனால தான் மட்டும் தான் நான் வந்தேனே தவிர, மத்தபடி வேற எந்த ரீசனுமே கிடையாது அப்படிங்கிறத நான் அவன்கிட்டயே சொன்னேன். சரி ஓகே, 3 டேஸ்க்கு டேப்லெட் குடுத்துருக்கேன் அப்படின்னாங்க. 3 டேஸ் டேப்லெட்டும் நான் எடுக்க கிடையாது. ஓகே. இப்போ எனக்கு அதாவது டென்ஷன் ஆனா ஹெட்டேக் வருதுங்கிறது தான் இப்போ மேஜர் ப்ராப்ளமு. ஸோ அப்போ பிபி அதிகமாக இருக்குது. அப்போ வந்து அடுத்த நாள் திரும்ப போய் செக் பண்ணும்போது பிபி கம்மியாக இருக்குது. சரி ஓகே, பாடி நார்மலா இருக்குது அப்படின்னு விட்டாச்சு. இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் இதுதான். இப்போ கரண்ட் என்னுடைய இன்கம் அப்படிங்கும்போது 0 ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோங்கிறது நம்முடைய ஹெல்த்து தான். ஓகே. இப்போ நம்ம ஒரு பணத்த எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பயப்படுறோம். ஓகேங்களா? ஒரு ஒரு ரூ. 500 எடுத்து ஒரு போர்டு வாங்குறதோ, இல்ல வந்துட்டு ஏதாவது செல்லிங்க்கு அதாவது பிசினஸ்க்காக ஏதாவது செல்லிங்க்கோ, இல்ல பெட்ரோல் செலவு பண்ணுறதையோ, ஒரு டிரான்ஸ்போர்ட் அதாவது இங்கேருந்து அங்கே போறதுல, போய் பார்க்கறதுல, ஒரு விசிட் அடிக்கிறதுல, ஒரு ஹெல்த்தியான விஷயம், ஒரு இது நடக்குது அப்படிங்கும்போது, அதுலேருந்து நமக்கு வந்து நல்லதா நடக்குது. ஓகே. அதில அப்போ பார்க்கும்போது நமக்கு மணிங்கிறது பெருசு கிடையாது. ஹெல்த் தான் நமக்கு முக்கியம். அப்படிங்கும்போது நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போதே அந்த மணியை வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம அவ்வளோ நினைக்கிறோம். ஸோ அப்போ அதுக்காக நம்ம வந்துட்டு ரோட்டில் போகும்போது நம்முடைய உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹெல்மெட் போட மாட்றோம். நானுமே போட மாட்டேன். ஓகே, இதுதான் ப்ராக்டிக்கலு. ரியாலிட்டி இதுதான். போட மாட்டோம். அப்போ சேஃப்டியாகவும் போக மாட்டோம். அதாவது ஸ்பீடாக போகிறது 130ல் ஸ்போர்ட்ஸ் பைக் இதெல்லாம் 200, 300 இந்த மாதிரி போகிறது, கவாசக்கி வச்சுருக்கவங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்துக்கு பாதிப்படைகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த கரண்ட் ரீசன் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதனால் நான் இது சொன்னேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏன் ஹெல்த்து வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ரியாலிட்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவனாங்கள மட்டும்தான் அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்ல முடியும். எல்லாத்துக்குமே தெரியும் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவ்வளோ செலவாயிடுச்சு, அவ்வளோ செலவு அது ஓகே. பட் இப்போ ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியில் என்ன நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா? என்ன நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறவங்க சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும். இது வரைக்குமே நானுமே கூட உடம்புக்காக எதுவுமே பண்ணது கிடையாது. இப்போ ஒரு ஃபுட்டு ஒரு ஒரு அதாவது இப்போ ஒரு 1 இயர், ஒரு 2 இயர்க்கு பேக் வந்துட்டு ஜிம்முக்கு போனேன். அப்போ போயிட்டு மறுபடியும் நின்னுட்டேன். கரெக்டாக இன்டேக் எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போ நம்ம ஹெல்த்தை வந்து பார்த்துக்காம மற்ற இதில் நம்ம பார்த்து ஒரு புண்ணியமே கிடையாது. ஓகே. ஏன்னா மற்ற இதில் நம்ம ஏர்ன் பண்ணி அதாவது ஒரு டெப்த்து இருக்க மாதிரி தான். நம்ம உடம்ப நம்ம பார்க்காம இருந்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு டெப்த் மாரி. நம்ம உடம்பு ஒரு கடன் மாரி. ஓகேங்களா? கடன் வாங்காமலே நம்ம உடம்பு கடனா இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்போ வேற இதில செலவு பண்ணி வேற பிசினஸ்ல ப்ராஃபிட் வருது ஓகே. அதெல்லாம் எடுத்து நம்ம உடம்புக்கு செலவு பண்ணி வீணாக்க வேண்டியதுதான்.
ஓகே, இதில் நமக்கு எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மௌரியன். ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டான ஆம்பிளிஃபையர் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயிலாக பேசிக்கலாம். சரி, ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம்.